ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஆட்டுக்கறி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்காக வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய், சின்ன வெங்காயம், அடுத்ததாக வந்துட்டு முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு இது வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காய் துருவல், அடுத்ததாக வந்துட்டு இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து பயன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய கறியை வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து வேக வச்சுருங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு கடாயில் வந்து நம்ம வந்து தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினாவும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுமே வந்துட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அடுத்ததாக வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்க கறியை வந்துட்டு தண்ணியோட உள்ளே சேர்த்து நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து கொதிக்க விடுங்க. சூப்பராக வந்துட்டு ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.